ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிறிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம ஃப்ரைட் மக்கானா இல்லைனா லோட்டஸ் சீட் ஃப்ரை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃப்ரைட் மக்கானா ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ரொம்ப ஈஸியும் கூட. இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது பாக்குறதுக்கு இந்த மாதிரி ரவுண்டா பாப்கார்ன் போல வெயிட்லெஸ்ஸா அங்கங்க பிரவுனிஷ் கலர்ல புள்ளி புள்ளியா இருக்கும். இந்த ஃப்ரைட் மக்கானா ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பாத்திரலாம். இந்த லோட்டஸ் சீட்ல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அதனால ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். அப்புறம் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலா வச்சுக்குது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. சைனீஸ் மெடிசன்ல இதை நிறைய ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்குது. இது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லயும் ஆன்லைன்லயும் கிடைக்குது. சின்ன சின்ன கடைகள்ல இது கிடைக்கிறது இல்ல. இதோட விலை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஆன்லைன்ல ரோஸ்டட் மக்கானாவே இருக்குது. இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல 1 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய், எண்ணெய் இல்லைனா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப் மக்கானாவை போட்டு 4 to 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா உடனே கரிய ஆரம்பிச்சிரும். இதுல எவ்வளவுதான் நெய் சேர்த்தாலும் இந்த மக்கானா எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நெய் சேர்த்த மாதிரியே இருக்காது, ட்ரையா தான் இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 டீஸ்பூன் வேணாலும் ஊத்திக்கோங்க. கை விடாம இதோட கலர் லைட் பிரவுன் கலர் ஆகி நல்லா கிறிஸ்பி ஆகுறது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கை வச்சு க்ரஷ் பண்ணும் போதும் நல்லா கிறிஸ்பியா இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த மக்கானா மசாலா கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளவுதான் ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான ஃப்ரைட் மக்கானா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்தியான ஸ்நாக்ஸ் குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இந்த ஃப்ரைட் மக்கானா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.